ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒயிட் சாஸ் ப்ரான் பாஸ்தா. ஸோ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் தான் நான் இப்போ ஷோ பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா க்ரீம் வந்து மேண்டட்ரி கிடையாது. ஸோ அப் டு யுவர் விஷ். நான் யூஸ் பண்ண பாஸ்தா ப்ராண்ட் காமிச்சிருக்கேன். ஸோ இது வந்து நீங்கள் பென்னி பாஸ்தா போட்டால் சூட்டபுளாக இருக்கும். வெஜிடபிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒன்லி ஆனியன் அண்ட் கேப்சிகம் கார்ன் ஆட் பண்ணியிருக்கேன். லைக் நீங்கள் ப்ரொக்கோலி இன்னுமே கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் வந்து இது நம்ம ஆட் பண்ணலாம். ஸோ உங்கள் ஓன் ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வெஜிடபிள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து மினிமலாக தான் வெஜிடபிள் ஆட் பண்ணுவேன். ஸோ எங்கள் வீட்டில் வந்து வெஜிடபிள் அதிகமாக இருந்தால் அது மட்டும் கடைசியாக நின்றுடும். ஸோ அதனால் வந்து ஆனியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்லைஸ் பண்ணக்கூடாது, க்யூபாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நம்ம வெஜிடபிள் கட் பண்ணும்பொழுதே வந்து சைடில் வந்து நம்ம வாட்டரை வந்து பாயில் பண்ணிக்கலாம். ஸோ வந்து வாட்ரு பாயில் ஆகும்பொழுது கொஞ்சம் ஆயிலும் கொஞ்சம் சால்ட்டும் ஆட் பண்ணிவிட்டு வி ஹாவ் டு லெட் இட் பாயில். நம்ம வந்து எப்பயுமே வந்து நல்லா தண்ணி பாயில் ஆனதுக்கப்புறம் பாஸ்தா ஆட் பண்ணால் ஒன்றுக்கு ஒன்று ஸ்டிக்கி ஆகாமல் லூஸாக இருக்கும். அதே சமயம் நம்ம ஆட் பண்ண ஆயிலும் வந்து மிக்ஸ் ஆகிட்டு லைக் நம்ம ஒரு பாயில் பண்ணதுக்கப்புறம் எடுத்து வைக்கிறோம் இல்லையா, அது ஒன்று ஒட்டிக்கும் ஸ்டிக்கியாக. ஸோ அதுக்கு காரணம் வந்து பாஸ்தாவை போட்டுட்டு தென் லைக் அதுக்கப்புறம் பாயில் பண்ணுறது தான். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆனியன் மட்டும்தான் தேவை, ஜிஞ்சர் தேவையில்லை. நம்ம வந்து இட்டாலியன் ஸ்டைல் பாஸ்தா செய்ய போகிறோம். ஸோ வந்து ஆனியனை வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கணும். லைக் இதுவுமே வந்து நீங்கள் நிறைய ஆனியன் போட்டால் ரொம்ப ஸ்மெல் வந்துடும். ஸோ வந்து நீங்கள் உங்கள் குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி போர்ஷன் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. ஸோ ஆனியன், கார்லிக், கேப்சிகம், ஆனியனும் கேப்சிகமும் க்யூப்ஸாக போட்டு எடுத்துக்கணும். நான் வந்து இன்றைக்கி இந்த கார்ன் வந்து நான் சைடில் வந்து ஸ்டீம் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இந்த டைம் பார்த்திங்கன்னா பாஸ்தா வந்து குக் ஆகிடுச்சு. ஸோ நம்ம இதை ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம். எப்பயுமே வந்து பாஸ்தா வந்து ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு அப்படியே வைக்கக்கூடாது. கொஞ்சம் வந்து நார்மல் வாட்டரில் கொஞ்சம் வாஷ் பண்ணிவிட்டு வச்சிங்கன்னா அது வந்து கொஞ்சம் நார்மல் டெம்பரேச்சருக்கு வந்து ரூம் டெம்பரேச்சருக்கு. ஸோ நான் ஆல்ரெடி வந்து கிங் ப்ரான்ஸ் வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஒரு பேன் எடுத்துகிட்டு கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிவிட்டு பட்டர் பெல்ட் ஆனவுடனே நீங்கள் வந்து ப்ரான்ஸை ஆட் பண்ணலாம். என்ன தான் நீங்கள் வந்து ட்ரையாக ப்ரான்ஸ் வச்சுருந்தாலும் ப்ரான்ஸ்லேருந்து கொஞ்சம் தண்ணி விடும். ஸோ அந்த தண்ணி விடும்பொழுது கொஞ்சம் சால்ட், பெப்பர் ரொம்ப கம்மியாக போடுங்க. அப்புறம் வந்து ஆரிகான், அப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் இதெல்லாம் போட்டுட்டு நம்ம அந்த வாட்டர் வந்து ட்ரை ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். ரொம்பவும் ஃப்ரை பண்ணக்கூடாது. இது எல்லாமே வந்து ஒரு லெஸ் தென் 5 மினிட்ஸ்க்குள்ளே பண்ணால் போதும். ப்ரான்ஸ் வந்து ரொம்ப தின்னாக இருக்கு இல்லையா, அது வந்து சட்டுன்னு குக் ஆகிடும். ஸோ அதனால் வந்து அந்த தண்ணி போனவுடனே இன்னும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போ தண்ணி போயிடுச்சு. ஸோ இந்த கன்சிஸ்டன்சிக்கு எடுத்து வச்சிடலாம். அழகாக சுருண்டு வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் நம்ம ஒரு பேன் எடுத்துகிட்டு கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிவிட்டு பட்டர் மெல்ட் ஆன உடனே கார்லிக் ஆட் பண்ணலாம். ரொம்ப நேரம் நம்ம வந்து கார்லிக் ஃப்ரை பண்ணக்கூடாது. லைட்டாக ரோஸ்ட் ஆன உடனே நீங்கள் வச்சுருக்க வெஜிடபிள்ஸை வந்து ஆட் பண்ணிடலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிறிஸ்டல் மாதிரி வந்து உங்களுக்கு தெரியும். லைட்டாக கொஞ்சம் சாட்டே பண்ணிவிட்டு நான் வந்து ஒயிட் சாஸ் ரெடிமேட் பாஸ்தா வச்சுருக்கேன். அதை நான் ஒரு 2.5 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆரிகானும் கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸை ஆட் பண்ணுறேன். அது ஒரு 2 மினிட்ஸ் குக் ஆகிட்டு நான் ஆல்ரெடி வந்து கார்ன் வந்து ஸ்டீம் ஆகிடுச்சு. கார்ன் வந்து உங்களுக்கு தேவையான போர்ஷன் ஆட் பண்ணிவிட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணிடலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 3 அடல்ட்டுக்கு 1 கிட்டுக்கு செய்கிறேன். ஸோ அதனால் வந்து 3 கிளாஸ் மில்க் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 3 கிளாஸ் வந்து நீங்கள் 2 கிளாஸ் மில்க் ஆட் பண்ணிவிட்டு 1 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணலாம். அது வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாகவே வந்து மில்கில் செஞ்சிங்கன்னா க்ரீமியாக நல்லாயிருக்கும். அடிஷ்னலாக நம்ம க்ரீமே போட தேவையில்லை. இல்லை நீங்கள் க்ரீம் சேர்க்குறீங்கன்னா லைக் 1 டம்ளர் மில்க் கூட ஓகே தான். ஏன்னா க்ரீமில் வந்து அந்த திக்னஸ் வந்துடும். ஸோ வந்து நல்லா பாயில் ஆகிற மில்க் ஆட் பண்ணால் இன்னும் சூட்டபுளாக இருக்கும், ஈஸியாக முடிஞ்சிடும். கொஞ்சம் வந்து நான் பிளாக் ஆலிவ்ஸ் ரெடிமேட் ஆலிவ்ஸ் இருக்குது, அதை நான் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறமா வந்து நல்லா பாயில் ஆகும்பொழுது க்ரீம் சேர்க்கணும். க்ரீம் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் வந்து பாயில் பண்ண விடக்கூடாது, அது டேஸ்ட்டே மாறிடும். ஸோ இந்த கடைசி ஸ்டேஜில் வந்து ப்ரான்ஸ் நீங்கள் ஆட் பண்ணலாம். அப்போ தான் வந்து அந்த ப்ரான்ஸோட ஃப்ளேவர் அப்படியே இருக்கும். ரொம்ப நேரம் பாயில் பண்ண விட்டால் அந்த ஃப்ளேவர்லாம் வந்து அதுலேருந்து வந்துட்டு ரொம்ப லப்பரி ஆகிடும் ப்ரான்ஸ். கடைசியாக வந்து ரொம்ப தண்ணியாக இருக்குன்னா கார்ன்ஸ்டார்ச் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கன்சிஸ்டன்சி பார்க்கலாம். இந்த சமயம் வந்து நீங்கள் ஃப்ளேவர் பார்த்துட்டு உங்களோட ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி ஆரிகானும் சில்லி ஃப்ளேக்ஸும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சி உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் ஸ்பேட்டுலாவில் வந்து பார்த்தா சொட்டக்கூடாது, கொஞ்சம் திக்காக இருக்கணும் அந்த சாஸ். இன்னும் நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து நிறையா சாஸ் எதிர்பார்க்குறாங்கன்னா நீங்கள் கொஞ்சம் லிக்விடாக எடுத்துக்கலாம். இல்லை ரொம்ப திக்கானா நீங்கள் இன்னுமே கொஞ்சம் நேரம் பாயில் பண்ண விட்டால் அது நல்லா திக்காகிடும். இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பாஸ்தா ஆட் பண்ணுங்கள். இது ஃபுல்லாக நல்லா வந்து மிக்ஸ் ஆகிடும். ஆக்சுவலி வந்து நான் இந்த வீடியோ எடுக்கும் போது வந்து இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு 1 கியூப்ஸ் ஆர் 2 கியூப்ஸ் சீஸ் ஆட் பண்ணுவேன். அதை நான் மறந்துட்டேன். பட் ஸ்டில் ஃபைன். நீங்கள் இந்த டைமில் ஆட் பண்ணால் இன்னும் க்ரீமியாக எல்லாத்தோடையும் ஃபுல் போர்ஷனோட மிக்ஸ் ஆகிடும். இல்லைன்னா வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா
நீங்கள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் சர்வ் பண்ணுறீங்க இல்லையா, அந்த சர்வ் பண்ணுறதுல கூட நீங்கள் மேலே வந்து ப்ரெசன்டேஷன் மாதிரி கூட நீங்கள் வந்து இண்டிவிஜுவலாக வந்து சீஸ் வந்து நீங்கள் சேர்த்து கொடுக்கலாம். ஸோ நான் மறந்துட்டதுனால நான் சர்வ் பண்ணும்போது சீஸை வந்து நான் சீஸ் கிரைண்டரில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து மறுபடியும் இது வந்து 1 கியூப் ஆட் பண்ணிவிட்டு, ஏன்னா அப்போ சூடாக தானே இருக்கும், ஸோ அந்த சமயத்தில் மெல்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஹாட்டாக வந்து சர்வ் பண்ணி கொடுக்கலாம். ஸோ வீட்டிலே வந்து ஒரு கிளாஸியான இட்டாலியன் ஸ்டைல் பாஸ்தா வந்து ரொம்ப ஈஸியாக செய்யலாம். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.